Beloved brothers, sisters, and friends, greetings to all of you. Sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாள் தான். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமது அருகே வந்து நமது உள்ளத்தின் கதவை தட்டுகிறார். அவரை அன்போடு உள்ளே அழைத்து சென்று உபசரியுங்கள். சரீரத்துக்கு ஏதுவான விருந்து அல்ல. அவர் எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக உங்களையும் உங்களுடைய இதயத்தையும் அவருக்கென்று அர்ப்பணியுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். Let me read the word of God, Ephesians chapter 5 verses 8. Once you were full of darkness, now you have light from the Lord, so live as people of light. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவைப்படும்போது மட்டும் இயேசுவுக்கு இடம் கொடுத்து விட்டு நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு விருந்து அளித்துவிட்டு அவர்களை அனுப்பிவிடுவது போல நீர் இவரையும் அனுப்ப விடாமல் அவரை உங்களோடு சேர்த்து கொண்டு உங்கள் உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் தங்குவதற்கு இடம் கொடுங்கள். அவரோடு தங்கியிருங்கள். அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள். அவருடைய கரம் உங்களுடைய கரங்களை பிடித்து நித்தமும் வழிநடத்தும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் 2 காரியங்களை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். ரிமெம்பரிங் த 2 things to follow. Number 1, முதலாவது காரியம், உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய வெளிச்சத்திலே வளருங்கள். நர்ச்சர் யுவர் சில்ட்ரன் இன் த லைட் ஆஃப் த லார்ட். 2வது காரியம், உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள். பி த லைட் ஆஃப் த வேர்ல்ட். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேனோ. எங்களை நேசிக்கும் நல்ல தந்தையே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஏசப்பா, நீர் எங்கள் உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் தங்கியிருந்தால் எங்கள் கவலைகள் போகும், கஷ்டங்கள் தீரும், எங்களுடைய நோய்கள் குணமாகும், நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆகவே ஏசப்பா, நீர் எங்கள் உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் தங்கியிருந்து ஆண்டவரே எங்கள் தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends. See you in the next week. Till then, it is Sarul from Bangalore. God bless you. Bye bye.